கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். கடந்த சில வாரங்களாக இயேசுவும் அவருடைய தெய்வீக சந்திப்புகளும் என்கிற தலைப்பில் இயேசு எவ்விதமாய் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் சந்தித்தார், அவருடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டது, அல்லது அவர்கள் எவ்விதமாய் இயேசுவின் சந்திப்புக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசுவும் பொந்தியு பிலாத்துவும் என்கிற தலைப்பில் நாம் அந்த சத்தியத்தை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை இந்த ரோம நாட்டு அதிபதி பொந்தியு பிலாத்து எவ்விதமாய் சந்தித்தான் என்று வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை வாசிக்க கேட்போம். அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாது இருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லாரும், இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின் மூலம் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வார்த்தைகளை அபிஷேகித்து உள்ளங்களில் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசுவிடம் பிலாத்து கேட்ட 4 மிக முக்கியமான கேள்விகளை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பிலாத்துவை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்வது அவசியம். பிலாத்து யார் என்று சொன்னால், ரோம நாட்டினுடைய ஒரு கவர்னராக, தேசாதிபதியாக காணப்படுகிறான். ரோம சாம்ராஜ்யத்தினால இஸ்ரவேலை ஆளுகை செய்ய நியமிக்கப்பட்டான். அதாவது இயேசுவின் நாட்காலத்தில் ரோமர்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு கவர்னரை நியமிப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மேலே மத்திய அரசாங்கம் ஒரு கவர்னரை வச்சுக்கிறது போல அந்த யூத தேசத்தின் பேரில் ரோம் அரசாங்கம் அவர்களுடைய பிரதிநிதியாக ஒரு தேசாதிபதி வைத்திருந்தார். இந்த தேசாதிபதிக்கு தான் அந்த தேசத்தில் நடக்கிற எல்லாவற்றின் மேலும் ஆளுகை அதிகாரம் இருந்தது. இங்கே அந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் அரண்மனையில் அந்த வியாழக்கிழமை என்று விசாரிக்கப்படுகிறார். வியாழன் இரவு முழுவதும் ஆண்டவர் காய்பாவின் அரண்மனையில் அவர் விசாரிக்கப்பட்டு மிகவும் களைப்படைந்தவராய் நிற்கிறார். இப்போ யூதர்கள், அந்த யூத பிரதான ஆசாரியன்
இயேசுவை காய்பாவின் அரண்மனையிலிருந்து பிலாத்துவின் அரண்மனைக்கு அனுப்புகிறார். காரணம் என்னன்னா, இயேசுவை யூதர்களால் மரண ஆக்கினை தீர்ப்பு யூதர்கள் கொடுக்க முடியாது. பிரதான ஆசாரியன் தான் யூதர்களையே உச்ச அதிகாரம் உள்ளவர். ஆனால் அந்த பிரதான ஆசாரியன் கூட யாரையும் மரண ஆக்கினைக்கு உட்படுத்த முடியாது. அதைத்தான் யோவான் 18:31-32 சொல்லுகிறது. எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் இந்த அதிகாரத்தை அந்த ரோமர்கள் பறித்து விட்டார். யூதன் யாரையும் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி இங்கே யாரையும் கொலை செய்ய முடியாது, ஆக்கினை தீர்ப்பு உட்படுத்த முடியாது என்று சொல்லி அந்த அதிகாரத்தை அவங்க கையிலிருந்து பறித்து விட்டாங்க. அது மட்டும் அல்ல, யூதர்கள் ஒருவனை கொல்ல வேண்டும் என்றால் கல்லறிந்து தான் கொல்ல வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம். யார் ஒருவன் தவறான ஒரு பாவத்தை, மரண தண்டனைக்கு ஏற்ற பாவத்தை செய்திருந்தால் அவனை கல்லறிந்து கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினாலே மரிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருந்தது. சங்கீதம் 22:26 நினைக்கிறேன். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவை இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசன வசனங்கள் இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. சங்கீதம் 22:16 விதமாய் சொல்லுவேன், என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லி. அப்படியானால் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை. ஆகையால் தான் யூதர்கள் கல்லறிந்து கொள்ள முடியவில்லை, அவரை சிலுவையில் அறைவதற்காக ஒப்பு கொடுத்தார்கள். ரோம நாட்டின் சட்டத்தின்படி தான் கொடூரமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தான் சிலுவை மரணம். ஆகவே முன்னதாகவே இயேசு சிலுவையில் மரிப்பார் என்று தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி யூதர்கள் இப்பொழுது இயேசுவை பிலாத்துனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். பிலாத்து ரோம அதிகாரிக்கு தான் அந்த அதிகாரம். இந்த பிலாத்து ஏறத்தாழ கிபி 26ஆம் ஆண்டிலிருந்து கிபி 37ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த யூத தேசத்தில் அவன் கவர்னராக பணியாற்றினான். பாருங்க, வேதாகமும் ஒரு சரித்திர சம்பந்தமான புத்தகம். வேதாகமத்தில் இயேசு சிலுவையில் மரித்தார் என்பது சரித்திரமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்த பொழுதும் சரித்திரம் எழுதப்பட்ட. இந்த ராஜா காலத்தில் இவன் காத்பங்கு தேசாதிபதியாக இருந்த பொழுது, இவன் தேசத்தை அரசாண்ட பொழுது இயேசு பிறந்தார். இயேசு மரித்ததற்கும் சரியான கால குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு இதிகாசம் அல்ல, ஒரு புராண கதை அல்ல. இயேசு ஒரு சரித்திர புருஷனாக இருக்கிறார். இயேசுவின் சிலுவை மரணம் சிலரெல்லாம் சொல்றது போல அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியாது. சரித்திரத்தில் ஜோசிஃபஸ் என்று சொல்லப்பட்ட சரித்திர ஆசிரியர், இன்னும் பல சரித்திர ஆசிரியர்கள் பிலாத்துவை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சரித்திர புருஷன். இயேசு சிலுவையிலே நியாயம் தீர்க்கப்பட்டதும் ஒரு சரித்திரத்தில் நடந்த மறுக்க முடியாத ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. இப்போ இயேசுவை பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. இப்போ ரோம அரசாங்கம் யாரையும் தவறுதலாக நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது. ரோம அரசாங்கம் யாரையாவது நியாயம் விசாரிச்சா அது சரியா இருக்க வேண்டும். அவை பிலாத்து கேட்குறான், என்ன தப்பு இவர் செஞ்சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ யூதர்கள் இயேசு செய்த மூன்று தவற்றை இயேசு மேலே சொல்றாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து, யூதரெல்லாம் பிரதான ஆசாரியன் அவனோடு கூட வந்த கூட்டத்தாரெல்லாம் எழுந்து நின்று அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், அவரை பிலாத்து தேசாதிபதியினிடத்தில் கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். 3 குற்றச்சாட்டை யூதர்கள் இயேசு மேலே சுமத்துகிறார்கள். முதலாவது குற்றச்சாட்டு, இவன் யூதருக்கு ராஜா. 2வது குற்றச்சாட்டு, இவன் வரி கொடுக்க வேண்டாம் சொல்றாரு, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். 3வது,
யூத ராஜ்யத்தில் கலகத்தை ஏற்படுத்துகிறான். இப்போ நன்றாக கவனிக்க வேண்டும். யூதர்களுடைய சாம்ராஜ்யத்தை இப்பொழுது ஆளுகை செய்கிற ரோமர்கள் எந்த கலவரமானாலும் அதை பயங்கரமாக அடக்கி போடுவாங்க. ஆனால் இந்த 3 பேரும் இந்த யூதர்கள் இயேசு மேலே இந்த 3 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இவங்க யூத தேசத்தில் கலகத்தையே ஏற்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லை, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றால் ரோமர்கள் அந்த ரோம ராஜ்யத்துக்காக நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அது அவர்களுக்கு மிக முக்கியம். இயேசு ரோமர்களுக்கு உதவாக கலகம் பண்ணுறாரு, டாக்ஸே கொடுக்க வேண்டாங்கிறாரு என்று சொல்கிறாங்க. 3வது மிக சீரியஸான காரியம், இவன் தன்னை ராஜா என்று சொல்லுகிறான். ரோமர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தபடினால ரோம சாம்ராஜ்யத்தில் யார் எழும்பினாலும், எந்த ராஜா அதுக்கு பதிலாக நான் தான் ராஜானா உடனே அவனை கொண்டு போடுவாங்க. எப்படியாவது இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 கொடிய குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். இது 3 உண்மை அல்ல. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கலகம் உண்டு பண்ண வரல, இயேசு சமாதானத்தை உண்டு பண்ண வந்தார். யாவருக்கும் சமாதானத்தை தர வந்தார். 2வது, இயேசு கிறிஸ்து ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. அவர்கிட்ட ஒரு காசை காமிச்சு அவரை குற்றப்படுத்துவதற்காக கேள்வி கேட்டாங்க. ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லையோ என்று சொல்லி இயேசு அழகா பதில் சொன்னார். ராயனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கு. அவர் ஒரு நாளும் கொடுக்க வேண்டாம், அவரே டாக்ஸ் பே பண்ணார். மீன் வாயிலிருந்து காசு எடுத்து டாக்ஸ் பே பண்ணார். 3வது, அவர் ராஜாவாக அவர் விரும்பலை. 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு பிட்டு கொடுத்த பொழுது எல்லாரும் அவரை பிடிச்சி ராஜாவாயிட்டானா நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லி அவரை ராஜாவாக கொண்டு போனாங்க. இயேசு அவளுக்கு மறைந்து போனார். இந்த 3 குற்றச்சாட்டும் பொய்யான குற்றச்சாட்டு. இந்த வரைக்கும் ரோமர்கள் இயேசு மேல் சாட்டின குற்றம் என்னன்னா, இவர் விதமாக தேவ தூஷம் சொல்லுகிறார், ஆலயத்தை இடித்து போடினார். இதுதான் யூதர்களுடைய உண்மையான குற்றச்சாட்டு அந்த பிரதான ஆசிரியர் முன்னாடி. இப்போ பிலாத்துக்கு முன்னாடி குற்றச்சாட்டையே மாற்றிட்டாங்க. எப்படி சொல்றார்? இப்போ பிலாத்து இயேசுவை நியாயம் விசாரிக்கிறார். பிலாத்து இயேசுவை நியாயம் விசாரிக்கும் பொழுது, அகில சர்வலோகத்தையும் ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிற ராஜாதி ராஜா சர்வலோக நியாயாதிபதியை இந்த ஆளு நியாயத்திற்கும்படியா கேள்வி கேட்கலாம். 4 கேள்வி இந்த பிலாத்து கேள்வி கேட்கலாம். முதலாவது கேள்வி, நீர் யூதருடைய ராஜாவா? 2வது கேள்வி, சத்தியமாவது என்ன? 3வது கேள்வி, பரபாசியா இயேசுவியா, யாரை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? 4வது கேள்வி, அவதமாக இயேசு என்னப்பட்ட கிறிஸ்துவை நான் என்ன செய்வேன்? இந்த 4 கேள்விகளுக்கும் இன்றைக்கு நாம் பதிலை பார்க்க போகிறோம். இந்த 4 கேள்விகளும் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு நாமும் பதில் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. 4 important questions in our life. முதலாவது கேள்வி, நீர் யூதருக்கு ராஜாவா? இயேசு அவனிடத்தில் வந்த பொழுது இயேசு பார்த்து பிலாத்து கேட்ட கேள்வி, Are you the king of the Jews? மத்தேயு 27:11 வாசிங்க. மத்தேயு 27:11. முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். ஆமா, இயேசு தேசாதிபதியாகிய பிலாத்துக்கு முன்னாடி நின்றார். பிலாத்து அவரை பார்த்து கேட்கிறார், நீர் யூதருக்கு ராஜாவா? இயேசு ராஜான்னு சொல்றவங்கலாம் கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் பிறக்கும் போதே ராஜாவா பிறந்தார். மத்தேயு 2:1 என்ன சொல்லப்படுகிறது? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர். எங்கே? பிறக்கும் போதே ராஜா. எருசலேமுக்கு அவர் பவனி வரும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் ராஜா, தாவீதின் குமாரன், ராஜாவுக்கு ஓசனா என்று சொல்லி அவரை வரவேற்று ஆராதித்தார். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வந்தார் ஒருவர். அவருக்கு வசனம் எழுதப்பட்டிருந்தது, இவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று.
24வது சங்கீதம் சொல்லுகிறது, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராமே. பிறப்பிலேயே ராஜா, அந்த எருசலேமுக்கு பவனி வரும் பொழுது அவர் ராஜா, அவர் திரும்பி உலகத்துக்கு வரும் பொழுது ராஜாதி ராஜா. அவரே என்றென்றும் உள்ள மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அவரை பார்த்து இந்த பிலாத்து கேட்கிறார், நீ ராஜாவா? ஒரு ஆமென் சொல்லலாமா? அதற்கு இயேசு சற்றும் தயங்காமல் என்ன சொன்னார்? நீ சொல்றபடி நான் ராஜாதான்டா என்று சொல்லி அவனுக்கு சொல்றார். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் அழகான விளக்கம் கொடுக்கிறார். வாசிங்க யோவான் 19:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால், ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? இயேசு ராஜா தாங்க. ஆனா அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. அவருடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரிய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் என்றென்றும் உள்ள நித்தியமான ராஜ்யம். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வருவார்கள், பிறகு செத்து போய் விடுவாங்க, அதுக்கப்புறம் வேற ராஜா வருவார். ஆனா என்னுடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசுவோ என்றென்றும் அரசாளுகிற நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது. அவருடைய ராஜ்யம் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நித்திய ராஜ்யமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றினது முதல் அந்த உலகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என்றென்றும் ராஜாதி ராஜாவாக அரசாளுவார். மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது. அவர்கள் ஒரு தேசத்தை ஆளுகை செய்வாங்க. ஆனால் என்னுடைய ராஜாதி ராஜாவோ ஒரு கடல் தொடங்கி மறு கடல் வரைக்கும், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு தேசத்தின் எல்லை தொடங்கி மறு தேசத்தின் எல்லை வரைக்கும், அண்ட சராசரத்துக்கும் ஒரே ராஜா. அவர்தான் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ராஜ்யத்துக்கு ஒரு எல்லையை கொடுக்க முடியாது. இதுதான் உங்க ராஜ்யம், உங்க தேசம் சொல்ல முடியாது. என் தேசம் எல்லா என்னுடைய ஆண்டவராகிய இயேசு உலகம் முழுவதும் அரசாளுகிறார். இந்த உலகத்தின் ராஜாக்கள் அவங்க எப்படி ஆளுகை பண்ணுவாங்கன்னா, மனுஷனை பயப்படுத்தி கட்டாயப்படுத்தி அல்லாவிட்டால் பலவிதமான காரியங்களை சொல்லி அவர்கள் பலவந்தமாய் ஆட்சி செய்வார்கள். அந்த ரோமன் நாட்டு ராஜ்ய பாரத்தை குறித்து மார்சிலஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு போர் வீரன் சொல்றான், ரோமன் நாட்டு ராஜாவே, உடைய ராஜ்யம் அக்கிரமம் நிறைந்தது, பாவம் நிறைந்தது, ஊழல் நிறைந்தது. நீ நல்லவர்களை தண்டிக்கிறீர், குற்றவாளிகளை விடுதலையாக்கி விடுகிறீர். உடைய ராஜ்யத்தில் அநீதி உண்டு, அக்கிரமம் உண்டு, உடைய ராஜ்யத்தில் பலவந்தப்படுத்தி கொடூரங்களை செய்கிறீர் என்று சொல்லி அந்த ரோம ராஜ்யத்தை மேல் குற்றம் சாட்டுகிறான். என்னுடைய ஆண்டவராக இயேசு ஒரு தேசத்தின் பேரில் அல்ல, மனிதர்கள் உள்ளத்தில் ராஜாவாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த உலகத்தில் எந்த ராஜாவாலும் மனுஷன் ஆள முடியாது, தேசத்தை ஆளுகை செய்ய முடியும். ஆனால் என்னுடைய ராஜாதி ராஜாவோ உலகம் முழுதும் உள்ள எல்லா ஜனங்களுடைய உள்ளத்திலும் அவர் உள்ளத்தில் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறார். என்ற ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. அதுதான் இருதயத்தின் சிங்காசனம், அதுதான் உள்ளத்தின் சிங்காசனம். யாரெல்லாம் அந்த ராஜாதி ராஜா இயேசு பார்த்து, இயேசு ராஜா என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் ஆளுகை செய்யுங்கன்னு கேட்கிறாங்களோ, அவர்கள் உள்ளத்தில் ராஜா இயேசு உள்ளே வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அருமையான ஐயா அம்மா, உங்க உள்ளத்தின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறது யார்? உங்க இருதயத்தின் ராஜா யார்? இந்த உலகத்தின் அரசாங்கங்களா, இந்த உலகத்தின் சட்ட திட்டங்களா? இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, விடுதலை கிடையாது. ஆனால் என் ராஜாவாகிய இயேசுவை யார் உள்ளத்தில் தெய்வமாய் அழைக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு,
ஜீவன் உண்டு, பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. இயேசு உங்கள் உள்ளத்தில் ராஜாவாய் இருந்தால் உங்களுக்கு வியாதி இல்லை, உங்களுக்கு பலவீனம் இல்லை, உங்களுக்கு சுகம், உங்களுக்கு பலன், உங்களுக்கு நித்திய வாழ்வு. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆகையால் தான் இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல, என்னுடைய ராஜ்யம் தேவ ராஜ்யம். அது பரலோக ராஜ்யம். தேவ ராஜ்யத்தில் அநீதி இல்லை, தேவ ராஜ்யத்தில் அக்கிரமம் இல்லை, தேவ ராஜ்யத்தில் அசுத்தம் இல்லை, தேவ ராஜ்யத்தில் பாவம் இல்லை, தேவ ராஜ்யத்தில் சண்டை இல்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதி, அது சந்தோஷம், அது சமாதானம். அந்த ராஜ்யம் உலகத்தின் ராஜ்யம் அல்ல, அது மனிதனுடைய உள்ளத்தில் வருகிற தேவராஜ்யம். இந்த தேவராஜ்யத்துக்குள்ள வர இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த தேவராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறார். யார் ஒருவன் மறுபடியும் பிறக்கிறானோ, ஜலத்தினாலும் தண்ணீராலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ராஜ்யத்துக்குள் வரக்கூடிய வழி என்ன? இயேசுவே, உம்மை ராஜாவாக நான் நம்புகிறையா, என்னுடைய உள்ளத்தில் வாங்க ராஜா, என்னுடைய உள்ளத்தை ஆளுகை செய்யுங்கன்னா இயேசு உள்ளத்தில் வருவார். இயேசு உங்க ராஜ்யத்தில், இயேசு உங்க உள்ளத்தில் இல்லாட்டினா உங்க இருதயம் சாத்தானின் ராஜ்யம். நீங்க சாத்தான் அதிகாரத்தின் கீழே இருக்கிறீங்க. கொலோசையர் 1 அதிகாரம் 13 வசனமாய் சொல்கிறது, வாசியுங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பக்கத்தில் பார்த்துகள், நீங்க எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா? சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா? 2 ராஜ்யங்கள் தான் இருக்குதுங்க. ஒன்று சாத்தானின் ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று இருளின் ராஜ்யம். நீங்க ஒளியில் இருக்கிறீங்களா, இருள் இருக்கிறீங்களா? இன்னைக்கே டிசைட் பண்ணிருங்க. இருளின் ராஜ்யத்தில் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சில கையெல்லாம் உயருது. நீங்க கூட்டத்தின் முடிவில் கையை உயர்த்திக்குங்க. சரியா? இருளின் ராஜ்யத்தில் இருந்தால் அது வேதனை, அது பற்கடிப்பு, அது அழுக, அது ஒரு நரகம். சாத்தான் கொடூரமானவன், பாவத்துக்கு அடிமைப்படுத்தி. சரி, நேரம் போகிறது. ஆகவே இருளின் ராஜ்யத்தில் இருந்தா இன்றைக்கு இயேசுவின் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வாங்க. அதுக்கு பேரே அன்பின் ராஜ்யம். கையை உயர்த்தி சொல்லுங்க, அன்பின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம், ஆசீர்வாதத்தின் ராஜ்யம். இன்னைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். என்னுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு வாப்பா. இருளின் அதிகாரத்திலிருந்து கஷ்டப்படாத, அந்த சாத்தானின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி என்னுடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உள்ள கொண்டு வருவதற்காக நான் ராஜாவாக வந்தேன். இன்றைக்கு அவர் ரட்சகர், நாளைக்கு சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தவர்கள் காண்பார்கள். இதோ மேங்களுடைய கூட வருகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தனாய், தேவாதி தேவனாய், முழு உலகத்தையும் என்றென்றைக்கும் அரசாளுகிற நித்திய ராஜனாய் என்னுடைய சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகையின் நாட்களை நாம் வாழ்கிறோம். அந்த ராஜாவுக்கு நல்ல கைகளை தட்டி, மகிமையின் ராஜாவே, வாசல் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. வாரும் வாரும், உம்முடைய ராஜ்யத்திற்காய், உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். பிலாத்து அந்த முதலாவது கேள்வி கேட்டான். நான் ராஜா தான் நான் பதில் சொன்னார். 2வது இன்னொரு கேள்வி கேட்கிறேன். வாசிங்க, யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ? இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அடுத்த வசனம், அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துக்க. சத்தியனா என்னங்க? ஒரு தேசாதிபதி
சத்தியத்தின்படி நியாய்ந்திருக்க வேண்டியவன், சத்தியத்தை அறிந்தவன் அவன் கேட்கறான். என்னன்னு கேட்டான்? டேய், நீ சிங்காச உட்காரக்கே தகுதி இல்லை. ஏன்னா உனக்கு சத்தியனால என்னன்னு தெரியாது. சத்தியம் என்னன்னு தெரியாம அங்க உட்கார்ந்துட்டு சத்தியபரனை சத்தியம்னா என்னன்னு கேள்வி கேட்கிறாயே, உனக்கு ஏதாவது அருகதை உண்டா? நீ நியாயாதிபதி, நீ நீதிபதி, உனக்கு சத்தியம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் இயேசு சொன்னாரு, நான் ராஜா மட்டும் இல்லை, என்னோட ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லை. இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம்னா இன்னைக்கு என்னை பிடிச்சி முன்னாடி நிறுத்த என்னுடைய தேவதூதர் விட்டுருக்க மாட்டாங்க. என்னை பிடிக்க வந்தப்ப கோடி கோடி தேவதூதர் இறங்கி வந்து இந்த இடத்துல என்னுடைய வல்லமையை, என்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நான் எதற்காக வந்தேன்றா, நான் சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்கவே வந்தேன் என்று இயேசு சொன்னார். சத்தியம் என்ன என்று கேட்கிற பிலாத்துக்கு அண்ணன் சொல்றாரு, சத்தியம்னா என்ன? நான் தாண்ட சத்தியம், சத்தியம் முன்னாடி நிற்கிறேன்டாங்கிறார். அதனால தான் கேள்விக்கு ஒன்றும் பதில் கொடுக்கல. பார்த்து ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல, சத்தியமாவது என்னன்னு பிலாத்து கேட்டாங்க. ஆண்டவர் அவரே பதிலாய் நின்றார். காரணம், நான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர்தான் சத்தியம். சத்தியமாகிய இயேசு பிலாத்துக்கு முன்பதாக சத்தியத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் சத்தியம். சத்தியத்தை குறிக்க சாட்சி கொடுக்க வந்த சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொன்னார். சத்தியம்னா என்ன? இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சத்தியம்னா என்ன, பொய் என்றால் என்னன்னு தெரியல. தர்மனா அதர்மனா என்னன்னு தெரியல. சத்தியத்தை பொய்யாய் மாற்றுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் தான் சொல்லுகிறது. சத்தியத்தை பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டிப்பை சேவிக்கிறார். அதுதாங்க சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம். சத்தியம்தான் ஒரே மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு. அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவரை தவிர இந்த உலகத்தில் வேறே தெய்வம் கிடையாது. அந்த தெய்வத்துக்கு ஒப்பாக சொரூபத்தை ரூபத்தை உண்டு பண்ண முடியாது. அவருடைய மார்க்கமே சத்தியம், அவருடைய வார்த்தைகளே சத்தியம். அவரே சத்தியமான வழியாயிருக்கிறார். அதுதாங்க சத்தியம். அதை விட்டா வேற சத்தியம் கிடையாது. அந்த சத்தியத்தை தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்க வீட்டில் போய் ரோமர் 1 வாசி. மனிதன் சத்தியத்தை நம்ப விரும்பல, சத்தியத்தை பின்பற்ற விரும்பல, சத்தியத்துக்கு செவி கொடுக்க விரும்பல. சத்தியத்துக்கு பின்பற்றுவதற்கு பதிலாக மனிதன் தனக்கு பிரியமான சத்தியத்தை தேடிக்கொண்டு தனக்கு பிரியமாக சத்தியத்தை வளைத்து சத்தியம் என்றால் இது என்று சொல்லி அவன் சொரூபங்களை ரூபங்களை உண்டு பண்ணி இதுதான் சத்தியம் என்று சொல்லி ஏமாற்றுகிறான். இன்னைக்கு அநேகர் அதன் பின்னாலே சென்று ஏமாந்து போகிறார்கள். உலகத்தில் ஒரே ஒன்றுதான் சத்தியம், அவர்தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் 2 விதமான ட்ரூத் இருக்குதுங்கிறாங்க. ஒன்று அப்சல்யூட் ட்ரூத், மற்றொன்று ரிலேட்டிவ் ட்ரூத், அல்லாவிட்டால் எக்ஸ்பிரிமெண்டல் ட்ரூத். இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, எக்ஸ்பிரிமெண்டல் ட்ரூத் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் அனுபவிச்சு பார்த்தது, நான் உண்மைன்னு கண்டது. நீ சத்தியங்கிறது வித்தியாசமாக இருக்கலாம், நான் சத்தியங்கிறது வித்தியாசமாக இருக்கலாம். இதுதான் எனக்கு சத்தியமாக படுகிறது. இந்த சத்தியத்தை தான் நான் கை பின்பற்றுவேன். சிகரெட் குடிக்கிறது நல்லது, அது உடம்பை பாதிக்காது, நான் நம்புறேன், அதுதான் சத்தியம். இதுதான் மனுஷனுடைய அனுபவபூர்வமான சத்தியங்கள். ஆனால் நித்தியமான சத்தியம்னா என்ன? தேவன் ஒருவரே, அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவரே நித்தியத்தை உண்டாக்கியவர். அவரிடத்தில் ரட்சிப்பு உண்டு, அவரிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு. திருடனும் பொய்யனும் கள்ளனும் கொலைகாரனுமாயிருக்கிறான். இயேசுவே வழி சத்தியம் ஜீவனாயிருக்கிறார். நீங்க எதை நம்ப போறீங்க? சத்தியமாவது என்ன? பிலாத்து கேட்ட கேள்வி, அதற்குள்ள பதில்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த சத்தியம் எனக்கு எது சரியாய்ப்படுகிறதோ அது சத்தியம் நீங்க நினைக்க கூடாது. சத்தியம் மாறாதது,
சத்தியம் நித்தியமானது, சத்தியம் நிலையானது. வானமும் பூமியும் மாறினாலும் தேவனுடைய சத்தியம் ஒரு நாளும் மாறாது. நம்முடைய உள் உணர்வுகள் என்ன வேண்டாலும் சொல்லலாம், நாம படிக்கிறது நம்ம யோசிக்கிறது என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சத்தியமா இருக்கிறார். ஆகவே தான் தெளிவாக சொல்லிட்டார், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். சத்தியவான் எவனும் அந்த சத்தியத்தை பின்பற்றுகிறான். சத்தியவான் எவனும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறான். சத்தியவான் எவனும் சத்தியத்தை நேசிக்கிறான். நீங்கள் சத்தியத்தை நேசிக்கிறீங்களா? ஆண்டு அழகா ஒரே வார்த்தையில் சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீங்க, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை அறியாம மாயை நம்பினீங்கன்னா அந்த மாயை உங்களை விடுதலையாக்காது. இந்த மாயை இன்னும் உங்களை மாயின் கயிறுகளால் கட்டிவிடும். சத்தியம் ஒரே ஒருவர், அவர் தான் உங்களை விடுதலையாக்க வல்லவர். இயேசுவை சத்தியமாய் அறிந்து கொண்டால் அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நல்ல கர்த்தருக்கு கைகளை தட்டி, சத்தியபரனாகிய இயேசு, சத்தியத்தை அறிவிக்க வந்த இயேசு, சத்தியம் என்னன்னு வெளிப்படுத்தின இயேசு, சத்தியத்தின் வழியிலே நடக்க நமக்கு உதவி செய்வாராக. பிலாத்து 2 கேள்வி கேட்டோன்னே அவர் கன்வின்ஸ் ஆயிட்டார். அவருக்கு முழுவதும் நம்பிக்கை. உடனே என்ன சொல்கிறார் வாசிங்க, யோவான் 19 38 வாசிங்க. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றால், மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அழகா சொல்லிட்டார், அவரிடத்துல ஒரு தப்பு இல்லையா. என்ன அருமையான சாட்சி. நல்லா தான் கைத்தட்டு கொடுங்களேன். ஆமா, பிலாத்து இயேசுவை நல்ல தீர விசாரிக்கும். அவர் ரோம நாட்டு அதிபதி. பாருங்க, இயேசு பாவத்துக்காக மறிக்க, அதாவது அவர் செஞ்ச பாவத்துக்காக மறிக்கல. அவர் மேல யூதர்கள் குற்றம் சாட்டினாங்க, இவங்கெல்லாம் வந்து குற்றம் சாட்டுறாங்க. எந்த குற்றமும் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, குற்றமற்றவர், மாசற்றவர், பரிசுத்தமுள்ளவர், தூய்மையானவர். அவர் செஞ்ச பாவத்துக்காக அவர் சிலுவையில் மறிக்கவே இல்லைங்க. அவரை ரோம நாட்டுடைய ஹையஸ்ட் கோர்ட் அவரை விசாரித்தது. ஜூயிஷுடைய ஹையஸ்ட் கோர்ட் அவர் விசாரித்தது. எல்லா கோர்ட்டும் அவர் விசாரித்து, சாத்தானுடைய கோர்ட்டு, பிலாத்துடைய கோர்ட்டு, ரோம நாட்டு கோர்ட்டு, யூத நாட்டு கோர்ட்டு, எல்லா கோர்ட்டும் இயேசுவை விசாரித்து கூட ஒரு குற்றத்தையும் இயேசுவின் வாழ்வு கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பிசாசால் ஒரு குற்றச்சாட்டை கூட நிரூபிக்க முடியவில்லை. குற்றம் செய்யாதவர், பாவமே இல்லாதவர், மாசற்றவர், தூய்மையான இயேசு, பரிசுத்தமுள்ள இயேசு. மீண்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்திராத பரிசுத்தரான தூயரான இயேசு அந்த நீதிபதி கொண்டுதான் நிற்கிறார். அந்த நீதிபதி அவருடைய வாயாலேயே 4 முறை சொன்னாயா, ஒரு முறை சொல்லல, 4 முறை சொல்லுகிறார், இவர் ஒரு குற்றமும் செய்யாத. பாருங்க, யோவான் 18 அங்க பாத்தீங்கன்னா விதமாக இருக்கும். லூக்கா 22 நினைக்கிறேன், 23 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரிகளையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லுகிறான். பிறகு 14 வசனம் நினைக்கிறேன் வாசி. ஏரோதின் இடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. இப்போ 2வது முறைங்க, இங்க வந்து 3ஆம் முறை. யோவான் 18:38 3ஆம் முறை சொல்ற, இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஏரோது கிட்ட அனுப்பின, அவனும் குற்றத்தை கண்டுபிடிக்கல. இதுக்கிடையில் என்ன பண்றான்னா, பிலாத்து இவராடி குற்றம் கண்டுபிடிக்க முடியல, ஏரோது ராஜாவாவது குற்றம் கண்டுபிடிப்பானான்னு சொல்லி ஏரோது ராஜாட்ட அனுப்புறார். ஏரோது ராஜா ரொம்ப நாளா இயேசுவை பார்க்க வாஞ்சையா இருந்தான். இயேசுவை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம். எத்தனையோ அற்புதம் செஞ்சாருன்னு கேள்விப்பட்டேன்னு, எவ்வளோ மிராக்கிள் ஒர்க்கர் ஆச்சு, இவரை பார்க்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுடைய கியூரியாசிட்டி நிமித்தமாக நிறையா கேள்வி கேட்குறான். ஏசு அவனுக்கு ஒன்றுமே பதில் கொடுக்கல. நீ சும்மா என்னை நம்பர் கேட்கல, வேடிக்கை பொருளாக கேட்குற, சும்மா என்னை பார்த்து விதமாக கேட்குறான்னு சொல்லி அவன் கேள்விக்கு ஒன்றுக்குமே பதில் கொடுக்கல. ஏரோது ராஜா கோபம் வந்து அவரை மீண்டும் நிந்தித்து தூஷித்து அவமானப்படுத்தி அங்கே பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறார்.
பிலாத்துக்கிட்ட கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். இவர் நான் விசாரித்தேன், இவர் ஒரு குற்றம் கூட செய்யலை, இவர் பரிசுத்தவான் என்று சொல்லி. இப்போ 3வது முறையாக பிலாத்து நிரூபித்தா. அந்த பிலாத்து இருக்கிறானே சரியான ஆள், எப்படியா தப்பித்துக்க பார்க்குறார். ஆமாம், அவர் வம்பில் மாட்டிக்குள்ள விரும்பலை. அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து வம்பில் மாட்டிக்குள்ள எப்படியா தப்பித்து கொள்ளலான்னு ஒவ்வொரு முறையும் பார்க்குறார். இப்போ தப்பித்துக்குள்ள என்ன செய்கிறார்னா, அந்த யூதர்களுக்கு முன்னாடி 2 பேரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒன்று பரபாச, இன்னொன்று அந்த இயேசுவை நிறுத்துகிறார். வாசிங்க லூக் 10:7 சுவிசேஷம் 27 அதிகாரம் 17-18 வாசிங்க. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று. பொறாமையினாலே அவர் ஒப்பு கொடுத்தார். பிலாத்து நன்றாக இருந்தான். பிலாத்துக்கு நல்லா தெரியுது, இந்த இயேசுவை யூதர்கள் வேண்டும் என்று தவறு செய்யாத ஒரு மனிதனை பொறாமையினால, எரிச்சல்னால காட்டி கொடுத்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க என்பதை நல்லா தெளிவாக அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசியோ கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு? அதாவது இந்த ரோமுடைய வழக்கம், பண்டிகை காலத்தில் ஒரு குற்றவாளியை விடுதலை ஆக்குவாங்க. எல்லா நாட்டிலும் இருக்கிறது போல, நம்ம இந்தியாவில் இருக்கிறது போல பிரசிடென்ட்ஸ் பார்டன், பிரசிடென்ட் மன்னிப்பு கொடுப்பார். பெரிய பெரிய பண்டிகை சமயத்தில், பெரிய பெரிய காரியத்தில் பிரசிடென்ட் ஃபர்கிவ் பண்ணுவார். இப்பேற்பட்ட குற்றவாளியாக இருந்தால் பிரசிடென்ட் அதில் கையெழுத்து போட்டோன்னா போதும். மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பிரசிடென்ட்டுக்கு கடிதம் எழுதுவாங்க, ஐயா மன்னிச்சுங்க நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி. உடனே பிரசிடென்ட் இறக்கப்பட்டு மன்னிப்பு கொடுப்பார். அதுபோல தான் இந்த கவர்னர் சொல்கிறார், டேய் அவங்க ஒரு ஆளை விடுதலையாக்க விரும்புகிறேன், யாரை உங்களுக்கு நான் விடுதலை ஆக்கட்டும்? பரபாஸ் என்கிற குற்றவாளியா, அல்லாவிட்டால் இயேசு எனப்பட்ட கிறிஸ்துவியா? அந்த யோவான் 18 கடைசி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனா இருந்தான். யாருங்க இந்த பரபாஸ்? ஆமா, ஜனங்கள் யாரை விடுதலையாக்க சொல்லி கேட்டாங்க? நீங்க யாராவது திருடனை விடுதலையாக்குன்னு கேட்பீங்களா? சொல்லுங்களேன். ஆமாம், பயங்கரமான ஒரு கற்பழிப்பு பண்ணவன், கொலை பண்ணவன், அவன் ஞான தேசிகனா, அந்த மாதிரி ஒரு ஆளை இவனை விடுதலையாக்குன்னு என்னைக்கா கேட்பீங்களா? கேட்கவே மாட்டேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, உத்தமமானவங்க. ஆமாம், ஆனால் அந்த பொல்லாத யூத பசங்க இருக்காங்க பாருங்க, அவங்க எங்களுக்கு கல்லனை விடுதலையாக்குன்னு கேட்டாங்க. இப்போ அந்த நீதிபதி, தேசாதிபதி ஜனங்களுக்கு முன்னாடி 2 பேரை வைக்கிறார். இயேசுவா பரபாசா, யார் உங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கும் அந்த கேள்வி நமக்கு முன்பதாக வைக்கப்படும். நீங்கள் யாரை தெரிந்து கொள்வீர்கள்? இயேசுவையா, அல்லாவிட்டால் பரபாசியா? பரபாஸ் கொலையாளி, பரபாஸ் குற்றவாளி, பரபாஸ் கலகம் ஏற்படுத்தினவன், பரபாஸ் பயங்கர மோசமான. மற்ற சுவிசேஷத்தெல்லாம் வாசித்து பாருங்க, பரபாஸ் அந்த யூத தேசத்தில் பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி பலவிதமான பிரச்சனை பண்ணவன். இந்த பரபாஸ் கொலைக்கு நியமிக்கப்பட்டவன். இந்த பரபாசு தான் நாளைக்கு இயேசு சிலுவையில் அறையக்கூடிய இடத்துல இவன் தான் அறையப்பட்டிருக்கணும். அதுக்கு தான் 3 சிலுவை, 2 சிலுவை 2 கலருக்கு, நடு சிலுவை இந்த பரபாசுக்கு. இந்த பரபாசு தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போ அந்த பரபாசை ஜனங்களுக்கு முன்னாடி நிறுத்தி பிலாத்து கேட்குறான், whom shall I release unto you, Barabbas or Jesus? ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த கொலைகாரன் எங்களுக்கு விடுதலை ஆக்கியா, பரவாயில்லையா? அவன் எங்கள் பிள்ளைகளை கற்பழித்திருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் ஆட்கள்லாம் கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவனை விடுதலை ஆக்கு. நீதிபரராக இயேசுவையோ சிலுவையில் அறையும் என்று கூக்கலிட்டார். எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்க. அந்த நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக மரித்தார். அதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம். ஏன் அங்கே அது அப்படி நடந்ததுன்னா, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி பாவமில்லாத இயேசு, குற்றமில்லாத இயேசு,
பரிசுத்தமான இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக, இந்த உலகத்தில் கொடூரமானவருடைய பாவத்தை தன்பொருள் ஏற்றுக்கொள்ளும்படியாக எனக்காக சிலுவிலே மரித்தார். கையை உயர்த்தி நன்றி இயேசுவே என்று அவருக்கு சொல்லலாமா? நீங்களும் நான் அந்த பரபாசை போல கொலை செய்ய நியமிக்கப்பட்டிருந்தோம். நீங்களும் நான் அந்த பரபாசை போல சிலுவையில் அறையப்படும்படியாக காணப்பட்டோம். நீங்களும் நானும் செய்த பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே அந்த சிலுவையில் மரித்திருக்க வேண்டும். ஆனால் உனக்கு பதிலாக எனக்கு பதிலாக ஆண்டவராய் இயேசு தேவனுடைய முன் தீர்மானத்தின்படி சிலுவையில் அறையப்படுவதற்காக அங்கு கல்லனை போல, அங்கு கொலையாளியை போல, குற்றவாளியை போல ஜனங்களுக்கு முன்பதாக நிற்கிறார். பரபாஸ் என்று சொன்னார் சன் ஆஃப் த ஃபாதர், அப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் ஜெகோவா, யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இப்பொழுது 2 பேருக்கு முன்னாடி ஒரு தீர்மானம். நீ இந்த பிசாசுடைய மகனை தெரிந்து கொள்வாயா அல்லது தேவகுமாரனை தெரிந்து கொள்வாயா? ஜனங்கள் அந்த பிசாசின் மகனை தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நமக்கு முன்பதாக ஒரு கேள்வி. ஆண்டவருடைய வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படு வரைக்கும் பார்க்கிற இடத்துல ஆண்டவர் மனிதனுக்கு முன்பதாக எப்பொழுதும் ஒரு சாய்ஸ் வைக்கிறார். மனுஷனே, உனக்கு முன்பதாக 2 காரியங்களை வைக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள்வாயா அல்லாவிட்டால் சாபத்தை, மரணத்தை தெரிந்து கொள்வாயா? நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வாயா அல்லாவிட்டால் சாபத்தை தெரிந்து கொள்வாயா? நல்ல வழி இது. இந்த வழியை விட்டு, நெருக்கமான வழியை விட்டு விசாலமான கேட்டுக்கு போகிற வழியை தெரிந்து கொள்வாயா? What do you want to choose? நீங்க எதை தெரிந்து கொள்ள விரும்புறீங்க? கேட்டுக்கு போகிற விசாலமான வழியா? நிறைய பேர் போறாங்க. கூட்டத்தோட கூட்டமா நீங்களும் போறீங்களா? இந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் பரபாஸ் சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த கூட்டத்தார் சொன்னாங்க, இயேசு மேசியா வாழ்க, ஓசனா ஓசனா, தாவீது குமாரனுக்கு ஓசனா. இயேசு எத்தனையோ பேரை குணமாக்கினார். இயேசு எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சார். அவங்க எல்லாம் ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்ற குருத்தோலைகளை பிடித்து ஆர்ப்பரித்தார். இன்னைக்கு அதே கூட்டம், மற்ற கூட்டத்தாரெல்லாம் சத்தம் போடும் பொழுது, இவனை சிலுவையில் அறையணும்னு சொன்ன பொழுது உண்ணா மௌனமா இருந்தாங்க. அவங்களும் சேர்ந்து சிலுவையில் அறையன்னு சொன்னாங்க. ஓ மனிதனே, உனக்கு முன்பதாக 2 காரியங்கள் வைக்கப்படுகிறது. நீ இன்று எதை தெரிந்து கொள்வாய்? ஆசீர்வாதத்தையா சாபத்தையா? ஜீவனையா மரணத்தையா? பரலோகத்துக்கு போகிற இடுக்கமான வாசலையா அல்லாவிட்டால் கேட்டுக்கு போகிற விசாலமான வாசலையா? இயேசுவாகிய ஜீவனை தெரிந்து கொள்வாயா அல்லாவிட்டால் மரணமாகிய சாத்தானை தெரிந்து கொள்வாயா? Choice is yours. நீங்க தான் தெரிந்து கொள்றீங்க. நீங்க நரகத்துக்கு போனீங்கன்னா இயேசு குற்றம் சாட்டாதீங்க. உங்களுக்கு முன்னாடி தெளிவா ஆண்டவர் 2ஐயும் வச்சுட்டார். நீ தெரிந்து கொள்ளுப்பா, உனக்கு எது வேணும்? உங்களுடைய தெரிந்து கொள்வது தான் உடைய நித்தியத்தை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், சாய்ஸை கொடுத்திருக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ளலாம். எஸ், ஐ வாண்ட் ஜீசஸ். எனக்கு இயேசு வேண்டையா, எனக்கு ஜீவன் வேண்டையா. அவர் தான் எனக்காக சிலுவையில் மரித்தார், அவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தினார். இந்த இயேசு எனக்கு வேண்டும்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டும் இல்லை, எனக்கு இந்த பிசாசு தான் வேண்டும், இந்த பாவ வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும்னா உங்களுக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது. ஆகவே தேவன் உங்களை எச்சரிக்கும் பொழுது நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முழுவதும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பது அவசியம். இந்த பிலாத்துவுக்கு ஆண்டவர் 4 முறை எச்சரித்தார். 4 முறை அவர் பார்த்து ஒரு பாவமும் செய்யலைங்கிறார். அது மட்டும் இல்லை, பிலாத்துடைய மனைவி அவருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். பிலாத்துவின் மனைவி மத்தேயு 27 அதிகாரம் நினைக்கிறேன், அங்க செய்தி சொல்லி அனுப்புகிறார். இந்த நீதிமானை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ராத்திரி சொப்பனத்தில் எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அந்த சொப்பனத்தில் நான் எச்சரிக்கப்பட்டேன். ஆவே மை டியர் ஹஸ்பண்ட், மை பிலவட் ஹஸ்பண்ட், இந்த மனுஷனை தவறுன்னு செய்யாதீங்க.
அப்படின்னு அவசரமா ஒரு போர்ச்சேவனை கூட்டு அனுப்புறார். மத்தேயு 27:19. இவர் ஒரு நீதிமான், இந்த நீதிமானை ஒன்றும் செய்யாத. சொப்பனத்தில் நான் வெகு பாடுபட்டேன். எவ்வளவு பாடுபட்டாருங்களாமா? ஆமா. சிலருக்காண்ட சொப்பனம் கொடுத்திருக்கிறார், சிலருக்காண்ட தரிசனம் கொடுத்திருக்கிறார், சிலர் சில விதத்தில் ஆண்டவர் தம்மை ஜீவனுள்ளவராக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். நான் தான் இயேசு, நான் தான் உனக்காக சிலுவையில் மரித்தேன், என்னை விட்டு போகாத, மறுதலிக்காத எத்தனை முறை எச்சரித்தார். எபிரேயர் 2:4 சொல்லும் பொழுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? உனக்கு அடையாளங்களினால, அற்புதங்களால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், சந்தேகத்துக்கு இடமில்லாம தேவகுமாரன் ரூபிக்கப்பட்ட இந்த இயேசுவை வேண்டான்னு சொன்னா உனக்கு வரக்கூடிய தண்டனைக்கு அளவே இல்லை. சத்தியத்தை கேட்கிறாய், வசனத்தை கேட்கிறாய், ஆனால் தீர்மானம் செய்யாமல் இருக்கிறாய். பிலாத்துடைய காரியம் இதுதான். மனைவி எச்சரிக்கிறார், மனைவி பேச்சை கேட்கணுங்க. சில சமயத்தில் மனைவி சொப்பனம் வந்தால் அந்த சொப்பனத்தை கேட்கணுங்க. சில சமயத்தில் மனைவிமார் கூட பேசுகிறார். மனைவிமார் கூட பிலாத்துக்கிட்ட பேசியும் இந்த பிலாத்து கேட்கவே இல்லை, கீழ்ப்படியவே இல்லை. மீண்டும் பிலாத்து அவதமாக அந்த கஷ்டத்தில் காணப்படுகிறான். இப்பொழுது மீண்டும் யோவான் 19 ஆமாம் என்ன பண்ணுறான்னா, பிலாத்து சரி இந்த இயேசுவை எப்படியாவது நல்லா துன்புறுத்தி ரோமா யூதர்களுக்கு காண்பித்தா அந்த யூதர்கள் மனமிறங்குவான்னு சொல்லி இயேசுவை கொண்டு வந்து வாரினால் அடிப்பித்து அந்த முட்கிரீடம் சூட்டி அவரை படு சித்திரவதை பண்ணுறான். அதை விவரிக்க இப்போ நேரம் இல்லை. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி சாட்டையினால் 39 முறை அடிக்கப்பட்டார். ஒவ்வொரு அந்த சாட்டைகளை ஈய குண்டுகள் இருந்தது, எலும்பு துண்டுகள் இருந்தது, இரும்பு துண்டுகள் இருந்தது. ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் அவருடைய உடம்பு காயப்பட்டது, பிக்கப்பட்டது. அந்த சதையெல்லாம் பிக்கப்பட்டு அந்த முதுகெல்லாம் உழுகிற முதுகு போல ஆகி அந்த கேடு அடைந்தவராய் யூத ஜனங்கள் முன்பதாக நிற்கிறார். அவருக்கு உருவம் இல்லை, சொரூபம் இல்லை. இப்பொழுது அந்த கேடு அடைந்த ஒரு மனுஷன் என்று கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு துக்கம் நிறைந்தவராய், பாடு சகித்தவராய் அந்த மனுஷன் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ கூட கொஞ்சம் கூட ஈவு இறக்கில்லாதவங்க யூதர்கள், கொஞ்சம் கூட கிருபை இல்லாத யூதர்கள். அவர் கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி நிறுத்தி யோவான் சொல்கிறாரு, பாங்க இவரிடத்துல ஒரு குற்றத்துமே இல்லை, அதனாடி நான் இவரை அடித்து துன்புறுத்தி இவரை விடுதலையாக்க விரும்புகிறேன். 5-6 வாசிங்க. யோவான் 19:6. பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின் படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிலாத்து இயேசுவை அவ்வளவாய் தண்டித்து அந்த யூத ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து, இதோ அந்த மனுஷன், behold this man. யோவான் சுவிசேஷத்தில் இந்த behold என்கிற வார்த்தை அடிக்கடி, behold the lamp of God, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்ததற்கு தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ இந்த பிலாத்து சொல்றார், behold the man, இவர் தாங்க மனுஷன், 2ஆம் மாதம் பாவத்தை சுமந்ததற்கு வந்தவர். இந்த மனுஷனை பாருங்க, இப்போ அது இறக்கப்படுங்க, behold the manங்கிறாங்க. இயேசுவை பார்த்தோன்னே இன்னும் உங்களுக்கு கோபம் அதிகமாக வருது. இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று கூப்பிடுறாங்க. ஏப்பா ஒரு குற்றம் கூட செய்யலையே, ஏன் நான் சிலுவையில் அறைய வேண்டும் மீண்டும் ரோம போர்ச்சவன் கேட்குறான். இப்போ புதுசாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க? இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதனால் இவரை சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவகுமாரன். கைகளை உயர்த்தி சொல்லாமா?
ஜீசஸ் இஸ் a son of God. அந்த வெளிப்பாடு யூதர்களுக்கு இருந்தது, ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யூதர்கள் இப்பொழுது அறிக்கை பண்றாங்க, இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் தேவகுமாரன். பிலாத்துக்கு முன்னாடி இவர் தேவகுமாரன் சொன்ன பிலாத்து பயந்துட்டான். ஐயோ, தேவகுமாரன் நான் நியாய்ந்து இருக்கிறான் சொல்லி அவன் பயந்து இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரிடத்தில் மீண்டும் விசாரிக்கிறான். நீ எங்கிருந்தியா வந்த அப்படின்னு கேட்கிற. ஆமா, சரியான கேள்வி கேட்டார். இயேசு எங்கிருந்து வந்தாருங்க? இயேசு இந்த பூமியிலிருந்து உண்டானவர் அல்ல, அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், வானத்தையும் பூமியை இணைக்கிறவர், அவர் பரலோகத்தின் ஆண்டவர். அந்த பிலாத்துக்கு அப்பதான் தெரியுது, தேவகுமாரனையே நான் நியாயத்திருக்கேன்னு சொல்லி. இந்த தேவகுமாரன் பிலாத்து சொல்றான், உண்மை நியாயத்திருக்க எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? உன்னை நான் சிலுவையிலையும் அறைய முடியும், உன்னை விடுதலையாக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. பிலாத்துக்கு எல்லா அதிகாரம் இருந்துச்சு, விடுதலையாக்கவும் முடிஞ்சிருக்கும், சிலுவையில் அறைய முடியும். பிலாத்துக்கு இயேசு அழகா சொல்றார், பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய நீர் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று ரொம்ப தைரியமா சொல்றார். இயேசு நியாயத்தீர்ப்புக்கு பயப்படல, இயேசு பயந்து வேண்டாம் மன்னிப்பு கேட்கல. இயேசு பிலாத்துக்கு முன்னாடி சொல்ல, பிலாத்து நீ பெரிய தேசாதிபதியா இருக்கலாம், ஆனா உனக்கு என் மேல கை வைக்க எங்க அப்பா பரலோகத்துல இந்த அதிகாரம் கொடுத்தாதான் உனக்கு அந்த அதிகாரம், இல்லைன்னா நீ என்னை தொட முடியாது என்று சொல்லி தைரியமாய் அவனுக்கு சவால் விடுகிறார். பிலாத்து அதை கேட்டு மிகவும் பயந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிறான். ஆனால் ஜனங்கள்லாம் அப்படி சொன்னோன்னு என்ன சொன்ன தெரியுமா சொன்னாங்க, நீர் இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்று சொன்னார். அதில் தான் அவன் பயந்துட்டான். என்றால் பிலாத்து அவனுடைய ஆளுகை விரும்பினான், அவனுடைய பதவி விரும்பினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி ரோமன் நாட்டினுடைய கவர்னர் போஸ்ட். அந்த போஸ்டுக்கே இந்த யூதர்கள் உழ வைக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த யூதர்களுக்கு பிலாத்து பிடிக்காது. முதல் ஒரு தடவை இந்த பிலாத்து அவதமாய் ரோம நாட்டு சிலைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்த பொழுது எருசலேமில் இருந்த யூதர்கள் எல்லாம் ரோம நாட்டு பிலாத்துக்கு எதிராக பெரிய கலாட்டா போயிட்டாங்க. அந்த ரோம நாட்டு பிலாத்து பார்த்து சொன்னாங்க, டேய் பிலாத்து எங்களை வேணா கொண்டு போடுறா, ஆயிரக்கணக்கான யூதர்களை கொலை செய்து விடு, நாங்க ஒரு நாளும் இந்த சிலையை உள்ள கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம். நாங்க ரெண்டாவது அந்த யூதருடைய தேவாலய பணத்தை எடுத்து அவன் தண்ணி கொண்டு வரக்காக செலவு பண்ணான். யூதர்களை கொலை பண்ணி அந்த ரத்தத்தை பலிமிருகத்தோட செஞ்சான். நாடு யூதர்களுக்கு பிடிக்காது இந்த பிலாத்து. அதனாலதான் பிலாத்துக்கு சொன்னாங்க, பிலாத்து மீண்டும் தப்பு பண்ணிடாத, மீண்டும் யூதர்கள் கேட்கிற காட்டை செய்யலைன்னா உன்னை நாங்க ரிப்போர்ட் பண்ணிடுவோம், அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவோங்கிறாங்க. இப்போ இந்த கவர்னர் தத்தளிக்கிறார், நான் எதா பண்ணிட்டா என் வேலை பறி போயிடும், என் வேலையா இயேசுவா, என் வேலை முக்கியமா இயேசு முக்கியமா? இந்த யூதரை திருப்திப்படுத்துவதா இயேசு விடுதலையாக்குவதா? இருதலை கொல்லி எறும்பு போல அந்த பிலாத்து காணப்படுகிறான். யூதருக்கு இவனுக்கு இயேசுவை விடுதலையாக்கினா நீர் ராயனுக்கு சிநேகிதன் இல்லைன்னு சொன்ன வார்த்தை அவனை தொட்டது. உடனே ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னா, இந்த பாத்திரத்தில் கையை கழுவி, என் பாடலப்பா, இந்த ரத்த பலிக்கு நான் நீங்களா இருக்கிறேன், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னான். பக்கத்தில் இருக்கப்பா சொல்லுங்க, கையை கழுவுவதனால பிரயோஜனம் இல்லை, தீர்மானம் பண்ணுவதுதான் மிக முக்கியம். இந்த பிலாத்து கையை கழுவுனா அவன் சாகிற வரைக்கும் கையை கழுவிட்டே இருந்தான்னு சொல்லப்படுகிறது. சாகிற வரைக்கும் அந்த குற்றம் அவனை உணர்த்தனால சாகிற வரைக்கும் கை கழுவிட்டே இருந்தான். ஆனால் அவன் கையை கழுவி ஜனங்கிட்ட கொடுத்தான். ஜனங்க சொன்னாங்க, இந்த ரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும்னு சொல்லி. ஆகவே தான் யூதர்கள் இன்று வரை மிகவும் அதிகமாய் பாய்க்கப்படுகிறார். சண்டை, கோபம், அடிதடி, மரணம், வியாதி, பலவிதமான பிரச்சனைகள் யூதர்களுக்கு காரணம். இந்த யூதர்கள் அன்றைக்கு சொன்னாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும், எங்கள் சந்ததி மேலே வரட்டும். நாங்கள் ஆகவே தான் அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். இன்றைக்கு இயேசு அவர் கையில் ஒப்பு கொடுத்தான். நான்காவது மீண்டுமாய் பிலாத்து சொல்ற வருடத்தில் ஒரு குற்றத்தை காணவில்லை என்று சொல்லி இந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறான், இந்த கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
கேட்டேன். 4வது கேள்வி மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை. பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அவரை சிலுவையில் அறைய வேண்டும். இதுதான் மிக முக்கியமான கேள்வி. கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த கிறிஸ்துவை உங்க வாழ்வில் மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? அல்லது யூதர்களைப் போல வேண்டாம் என்று சிலுவையில் அறையும் என்று ஒப்பு கொடுக்க போகிறீர்களா? Are you going to reject Jesus or are you going to accept Jesus? பிலாத்து அந்த கூட்டத்தினுடைய பிரஷர் தாங்க முடியாம, கூட்டம்லாம் அவனை கம்பல் பண்ணபடினால அவன் அந்த தீர்மானத்தை எடுத்தான். அவனுடைய வேலை பறிபோகும் என்பதற்காக இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்கினான். அவனுக்கு எல்லாம் தெரியும், இவர்தான் தேவகுமார் தெரிந்து கூட வேண்டும் என்று துணிந்து இயேசுவை நிராகரித்தான். யூத ஜனங்கள் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கல்வாரி சிலுவை மரத்தில் தொங்கின அந்த கல்லன் சொன்னான், ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவகுமாரன், உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தலும் என்று ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் தீர்மானம் என்ன? வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த கேள்விக்கு பதில்தான் உங்கள் நித்தியத்தை தீர்மானிக்கிறது. நீங்க பாவம் செஞ்சதுனால நரகத்துக்கு போக போறதில்லை. உங்க பாவம் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தினால நீங்க நரகத்துக்கு போறதில்லை. இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதை பொறுத்து தான் உங்களுக்கு பரலோக வாழ்வா அல்லது நித்திய நரகமா என்கிற பதில். காரணம் என்னன்னா, எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும், உங்கள் பாவங்கள் ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும், இயேசுவிடத்தில் வரும் பொழுது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் உள்ளத்தை பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற வல்லவர் தான் இயேசு. எப்பேற்பட்ட பாவம்னாலும், எவ்வளவு பாவமா இருந்தாலும், இயேசுவின் சிலுவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னித்து உங்களுக்கு சமாதானம் தரும். இயேசு ஒருவர் தான் அதை செய்ய முடியும். ஆனால் இந்த இயேசுவை வேண்டான்னு நிராகரிச்சிட்டிங்கன்னா வேற வழியே இல்லைங்க. அது நித்திய ஆக்கினை. இயேசு வெளிச்சத்திடத்தில் வராதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவானாய் காணப்படுகிறான். Choice is yours. Every man has to make the decision. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் எடுக்க வேண்டிய தீர்மானம். இந்த தீர்மானம் எடுக்காமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொருவரும் கட்டாயம் எடுக்க வேண்டும். நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீர்கள்? இந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அவங்க ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள போறீங்களா? எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கி விட போறீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த கேள்விக்கு இன்றைக்கு பதில் சொல்லுங்க. கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? யாரை தெரிந்து கொள்கிறீர்கள்? மேசியாவையா, பரபாசியா? whom do you want to choose? உங்களிடத்தில் சத்தியம் என்னன்னு அறிஞ்சிட்டீங்க. இயேசுதான் ராஜா. அவங்க வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறாரா? உள்ளத்துல ராஜாவா வந்துட்டாருன்னா, அவர் ராஜானா அவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அவருக்கு பிரியமானபடி நடக்கிறீங்களா? அல்லது உங்கள் மனம் போல நடக்கிறீங்களா? இயேசு ராஜாவாக இருந்தால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சத்தியம் என்ன என்பதை அறிந்திருக்க நீங்கள் சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சத்தியம் என்ன? நீ ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, தண்ணீரிலே முழுகு, ஞானஸ்தானம் எடு, இயேசுவை பின்பற்று, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்துரு. இதுதான் சத்தியம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாயா? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாயா? சத்தியத்தை விசுவாசித்தாயா? சத்தியத்தை உன்னை ஒப்பு கொடுத்தாயா? இந்த காலை வேலை இயேசுவின் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம். இயேசுவை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள்? எல்லாருடைய கண்களை மூடி இருக்கிற வேளையில சில நிமிடங்களை இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறோம். எல்லாரும் தலைகளை வணங்கி கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் வசனத்தை கேட்ட மக்கள் இந்த வசனத்தை தங்கள் உள்ளத்தில் தியானித்தவர்களாய் நல்ல தீர்மானம் எடுக்க கிருபை தாரும். சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். கிருபை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு செல்லுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.